ஹலோ ரன்னர்ஸ். ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய ரன்னிங் டிப்ஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரன் பண்ண நிறைய மேரத்தான் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. நீங்கள் மட்டும் எப்படி ரன்னிங் ஈவெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? சென்னையில் இந்த மாதிரி ரன்னிங் ஈவெண்ட் வந்தால் நாங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோ நிறையா போடுங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டு பற்றின்னு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூலை மந்தில் நிறைய மேரத்தான் ஈவெண்ட் வரப்போகுது சென்னையில். ஸோ ஜூலை மாதம் எல்லா சண்டேவும் ஒரு மேரத்தான் ஈவெண்ட் நடக்க போகுது நம்ம சென்னையில். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஜூலை மாதம் நம்ம சென்னையில் என்னென்ன மேரத்தான் நடக்க போகுது, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்னென்ன ஒன்று ஒன்றா கிளியராக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். சென்னையில் என்னென்ன மேரத்தான் ஈவெண்ட் வரப்போகுது ஜூலை மாதம், அது போகிறதுக்கு முன்னாடி மேரத்தான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ மேரத்தான்ன்றது ஃபுல் மேரத்தான், ஹாஃப் மேரத்தான், இதை தான் வந்து மேரத்தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் மேரத்தான் 42 கிலோமீட்டர், ஹாஃப் மேரத்தான் 21 கிலோமீட்டர். ஸோ அதில் கொஞ்சம் டெசிமலாக 21.197 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேரத்தான் சொல்லுவாங்க. பட் நம்ம லோக்கலாக வந்து நம்ம சொல்கிற விஷயம் ஒரு 3 கிலோமீட்டர் இருந்தாலும் மேரத்தான், 5 கிலோமீட்டர் இருந்தாலும் மேரத்தான், 10 கிலோமீட்டர் இருந்தாலும் மேரத்தான் சொல்லி பழகிட்டோம். பட் ஆக்சுவலி மேரத்தான்ன்றது பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஃபுல் மேரத்தான் தான் மேரத்தான் சொல்லுவாங்க. ஸோ பிலோ அதுக்கு எல்லாமே ரன்னு சொல்லுவாங்க. 3 கிலோமீட்டர் ரன், 5 கிலோமீட்டர் ரன், 10 கிலோமீட்டர் ரன், இதெல்லாம் ரன்னு. மேரத்தான்ன்றது லைக் ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், இதுதான் வந்து மேரத்தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம சென்னையில் வரப்போகிற ரன்ஸ் என்னென்ன ரன், ஸோ நிறைய ரன் வரப்போகுது. ஸோ ரன்னுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஈவெண்ட்டுமே ஃப்ரீ கிடையாது. கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈவெண்ட் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மேரத்தான் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த க்ரௌடு உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 200 பேர் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்காது. மினிமம் ஒரு 1000 மெம்பர்ஸ் இல்லை மினிமம் ஒரு 1000க்கு மேலே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரன் பண்ண என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ரௌடில் உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்படி நான் சொல்ல போகிற ரன் தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேரத்தான். ஸோ சென்னை மேரத்தான் தெரியும் எல்லாருக்குமே, ஜனவரி மாதம் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேரத்தான் சென்னைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த ஈவெண்ட்டில் ரன் பண்ணுவாங்க. ஸோ DRHM, ஸோ ட்ரீம் ரன்னர்ஸ் ஹாஃப் மேரத்தான். ஸோ இதுதான் வந்து ஜூலையில் நடக்க போகுது. ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20th. ஸோ ஜூலை 20th இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இன்னொரு 3 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. அதுதான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ DRHM இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேரத்தான் இன் சென்னை, நெக்ஸ்ட் டு சென்னை மேரத்தான். ஸோ கிட்டத்தட்ட 5000 பேர் ரன் பண்ணுவாங்க. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி தான், 10 கிலோமீட்டர் அப்புறம் ஹாஃப் மேரத்தான், ஸோ 21 கிலோமீட்டர். ஸோ இது 2 கேட்டகரி தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், 1600 ப்ளஸ் GST, ஆல்மோஸ்ட் 1900 வரும். பட் உண்மையாகவே குவாலிட்டி ஆஃப் ஈவெண்ட் நல்லாயிருக்கும். அந்த உங்களோட ரூட்டு, அந்த க்ரௌடு, ஸோ டிஷர்ட்டும் கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க, இது எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ சென்னையில் நீங்கள் ஒரு பெரிய க்ரௌடில் ரன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. DRHM 14th எடிஷன் இது. ஸோ 14 வருஷமாக நடத்திருக்காங்க சென்னையில். இது 14வது வருஷம். இந்த வருஷம் நடக்க போகுது ஜூலை 20th. ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன லோ பட்ஜெட் ஈவெண்ட் சொல்கிறேன். இல்லை நான் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலை, என்கிட்ட வந்து ரொம்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மியாக ஒரு ஈவெண்ட் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு கூப்பத்தான். ஸோ கோஆப்ரேட்டிவ் அவங்க அந்த சொசைட்டி இருக்குல்ல, ஸோ அவங்களோட செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஸோ கூப்பத்தான் சொல்லி ஒரு ரன் நடத்துகிறாங்க நம்மளோட ஐலாண்ட் கிரவுண்ட். ஸோ ஐலாண்ட் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவு திடல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரவுண்டில் வர ஜூலை 1st சண்டே, ஜூலை 6ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 100 தான். ஸோ 100 டிஷர்ட் தராங்க. ஸோ அதோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் கம்மி பட்ஜெட், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வர ஜூலை 1st சண்டே, அதாவது 6ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நடக்க போது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற ஈவெண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஈவெண்ட்னு சொல்லலாம். ஸோ பீட் த ஸ்வெட்டா ஸ்வீட்டான்னு தெரில. ஸோ பீட் த ஸ்வீட்டுன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை 27ஆம் தேதி ஈவெண்ட் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி வச்சுருக்காங்க. 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், ஹாஃப் மேரத்தான். ஸோ 5 and 10 கிலோமீட்டர், அப்புறம் ஹாஃப் மேரத்தான் 3 கேட்டகரி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் 10 கிலோமீட்டருக்கும் 999 வாங்குறாங்க. அப்புறம் ஹாஃப் மேரத்தான் 21.1 கிலோமீட்டர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாங்கிட்டு இருக்காங்க. இயர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்டுக்கும் க்ரௌட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கும். அடுத்து நான் சொல்ல போகிற ஈவெண்ட் ஜூலை 13th தமிழ்நாடு மேரத்தான் 4th எடிஷன். ஸோ ஜூலை 13th அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2வது சண்டே நினைக்கிறேன், ஜூலையோட 2வது சண்டே தமிழ்நாடு மேரத்தான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது இந்த ஈவெண்ட்டில். 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் வந்து ஃபன் ரன், நீங்கள் வந்து டைமிங்லாம் பார்க்க தேவையில்ல, சும்மா ஜஸ்ட் ஃபன்னாக ரன் பண்ணுறது. 5 and 10 கிலோமீட்டர் வந்து டைம்டு சிப்பு தருவாங்க. டைம்டு சிப்ன்றது அந்த பிப், நீங்கள் செஸ் நம்பருக்கு மேலே சிப் இருக்கும், ட்ராக் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ டைமிங்கில் ஓடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ 5 and 10 கிலோமீட்டர், ஸோ 3, 5, 10 3 கேட்டகரி இந்த ஈவெண்ட் இருக்குது தமிழ்நாடு மேரத்தான்.
ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599 3 கிலோமீட்டருக்கு, 699 5 கிலோமீட்டருக்கு, அப்புறம் 799 10 கிலோமீட்டருக்கு. ஸோ இந்த மூணுத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 4 ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூலை மாதம் நம்ம சென்னையில் நடக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளேஸ் அண்ட் லொக்கேஷன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஈவெண்ட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக ரன்னிங் ஈவெண்ட்ஸ் பற்றி மேரத்தான் டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மேரத்தான் டிப்ஸ் ரன்னிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பண்ண போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேரத்தான் ரன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேட்லாம் கம்மியாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த DRHMக்கு ஸோ இன்னொரு 3 நாள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.